அடுத்தபடியாக வந்து இன்சார்ஜ் வந்து போலீஸார் வந்தாரு. அதுக்கப்புறம் நல்லா வராது அவர் ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு சின்ன விஷயம் அடிப்படையாக வந்து 40 ரூபா நேரடி கொண்டு வாங்கக்கூடாதுன்றது எங்களுக்கு கொள்கை இல்லை. நாங்கள் வந்து இருக்கிற எல்லா தோழமே இப்போ சம்பளம் போட்டால் சம்பளத்தை போய் நிதி கொடுக்க நான் தயாராகிறேன் ஒன்று. ஆனால் தோழர் சொன்னாரு அடிப்படையிலேருந்து வேலை டேபிள் வழி காசு போகுது. அந்த காசு வாங்கி நாங்கள் இருக்க முடியல. நாங்கள் இருக்க முடியல. அந்த ரெக்கார்ட் தான் கட்டுறாங்க. ஒரு லாரி டிரைவர் வந்து 1500 2000 அந்த ரோடு இருக்க முடியுது. ஏற்றது வந்து இறக்கிறது அந்த இதில் சூட் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தோம்னா அது 500 காலேஜ் இருக்குது. அவங்க அப்படி ஒரு பீஸ் கொடுக்க முடியும் காசு. அது அந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் அதுக்காக சொல்றதுக்காக சொல்றேன். அந்த பணம் வாங்கினா நாங்கள் எப்படி நிதி கொடுக்க முடியும்? எங்கள் சம்பளம் போகலாம் சம்பளத்துக்கு தான் எடுத்துடலாம். அதுவும் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் நிதி தரோம். அதுக்கு அந்த கருத்தை நான் தெரிவிக்கிறேன். ஆக்குமா ஒன்று. ரெண்டாவது இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து மதுரை மாவட்டத்தில் வந்து என்சிசி வந்ததுனால டெல்டாவில் என்சிசி கிடையாது. உள்ள விடல நான் டெல்டாவில் விட்டுட்டாங்க. அரசியல் வந்து பாலிடிக்ஸ் மூலமாக விட்டாங்க. யாரும் விட்டாங்க. விட்டதுனால கடந்த 3-4 ஆண்டுகளாக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்து மதுரை மாவட்டத்துக்கு போனப்ப பல இளைஞர்கள் நடவடிக்கை நம்ம 3 போடல. இது மெலாவட்டியும் தரல, என்ஓசியும் தரல. அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் அவங்ககிட்ட நம்ம நிர்வாகிகள் கேட்கலாம் பசங்களை கொடுத்துருங்க. ஆனால் எல்லாத்தையும் கேட்க இதை மட்டும் பேச மாட்டேன்னு சொன்னாங்க. எவ்வளோ இருக்கு சொல்லிக்கிறேன் அது கேட்கறாங்க. மூணாவது நம்ம எல்லாமே வந்து நிதிக்காகவும் போராட்டத்துக்காக வந்து பேசுறோம். ஆனால் நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 7000 கிட்டத்தட்ட 6 வருஷத்துல ஒரு 7000 6 வருஷத்துல மின்சாரத்துறை பர்மனெண்ட் பண்ணும்போது 12-15 வருஷமா இதில் உழைக்கிற நமக்கு அது நம்மளை பற்றி நமக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். நம்ம சொல்லலாம் பேச்சு பண்ணா என்னென்ன அவனுக்கு தெரியாது. புதாச்சு அவங்க எல்லாமே விசாரிச்சு ஒரு ஆட்சி அமைக்கிற சாதாரண ஆட்சி அமைக்க மாட்டாங்க. எல்லாமே இந்த எம்டிஆர் அவங்க தகவல் சொல்லியிருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு ஈவிகால 6 வருஷத்துல தக்காளி பண்ணும்போது 13 வருஷமா நம்ம பண்ண முடியாதா? அது நம்ம தகவல் வந்து அழுத்தம் கொடுக்கணும். முதலமைச்சரை பார்த்து அழுத்தம் கொடுத்து ஒன்று நம்ம டிவிக்குள்ள காசு வாங்கலாம். எங்க சம்பளத்தை ஓட்டி கொடுங்க. 30,000 ரூபாய் கொடுங்க. நீங்க 10 ரூபாய்க்கு அந்த ரோட் பண்ணா செய்ய மாட்டேங்கிறோம். காசு சம்பளத்தை எடுத்ததுனால அமௌண்ட் பில்லு போட்டு 50,000 ரூபாய் நெல் போகிறது சீக்கிரம் போகலாம். பார்த்தீங்களா? அடுத்தபடியாக வந்து எங்க மாவட்டத்தில் வந்து 400 பேர்ல 3 பேர் செஞ்சாங்க. மணவட்டத்தில் வசதியில் 2 ஆக்சிடென்ட் ஒரு 57 வயசு ஆகுது. இன்னும் 3 வயசு நான் எண்ணிக்கிறேன். அவங்க எப்படி பரமாட்டாங்க எதற்கு வாழ்க்கை என் வாழ்க்கையே இல்லைன்றது. அவங்க முனிப்பெண் பேர் 57 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் சரியா போயிடுது. பணி நிரந்தரம் பண்ணாமே ஓய்வு பெற்றது. காஞ்சிபுரத்தில் வந்து தோழருக்கு சொல்லான தகவல் போட்டா காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு கருத்தாளராக பேசியிருக்கேன். காஞ்சிபுரத்தில் கேஸ் போட்டவங்க 6 பேர் எனக்கு பேசுறாங்க. 6 பேர் ஒத்துழைக்காங்க. நான் சொன்ன தகவல் கேட்டா நீங்க யாருன்னு கேட்டாங்க. எந்த சகத்தை தகவல் பேசுறாங்க? அவங்க சிஎம் தகவல் பேசுறாங்க. அது ஒன்னா சொல்றாங்க. 2வது கலர் வச்சு நான் கேஸ் போட்டுதான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக அந்த சகத்தை நம்பி நாங்கள் நண்பர்கள் எங்க ரெக்கார்டு இருக்கு. அவன் அமைச்சர் போட்டு செலவு இருக்குது. அதான் நான் என்ன சொன்னேன்ப்பா உங்களுக்காக 7000 பேர் பாதிக்கிறாங்க. நீங்க 17 பேர் வாபஸ் வாங்கினீங்கன்னா 7000 பேர் கூட சேர்த்து பரவாயில்ல பண்ணுவாங்க. அது அவன் சொன்ன பார்த்தனா நீங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா எம்டிஆர் கூப்பிட்டு சொன்னா வாபஸ் வாங்குறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் எடுத்து நம்ம பொதுச்செயலாளர் மூலியமா தான் நம்ம கேட்க முடியாது. அது சொல்றேன். அது நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஆலோசனை வந்து நீங்க எங்க போடுவாங்க அது 10 பேர் கூட போனது அமைப்பு. ரெண்டாவது காஞ்சிபுரம் மாவட்டம் பேர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாதிரி செங்கல்பட்டு மாவட்டமா ரெடியா இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு கூட்டம் என் பக்கத்து மாவட்டம் தான். காஞ்சிபுரமோ செங்கல்பட்டு வேலூர் பக்கத்து மாவட்டம் தான். காஞ்சிபுரத்துல செங்கல்பட்டு ஆள் இருக்காங்க. ஆனா வெளியூர் பக்கம் தான் மேட்ச் அங்கேயும் இருக்காங்க. ஒரு 10 பேர் 15 பேர் பேசினா நம்ம அங்கேயும் சேர்த்து ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து என்னுடைய நோக்கம் என்னன்னா இவங்க சொல்ற மாதிரி 4ஆம் தேதி தலைவர் சொல்ற மாதிரி 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்றோம். நம்ம 10 பேர் 20 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆனால் என்னுடைய கருத்து இங்கே அழுத்தமா பதிவு பண்ணிக்கிட்டா ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் இவங்களுக்கு நம்ம பணி நிறுத்தம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அப்புறம் வர டிபிசில வேலை செய்ய முடியாது. யாரும் வேலை செய்ய எல்லாம் மனவழக்கு தான். நாங்கள் எல்லாமே இருக்கிறது எல்லாமே குடும்பம் குழந்தை குட்டி 11,000 தோல் ஏற்றுக்கிறேன். 11,000 ஒரு குடும்பத்துக்கு சாதாரணமாக நஷ்டம் இருக்குங்க. ஒரு குழந்தைக்கு வந்து 35,000 50,000 பீஸ் ஒரு குடும்பத்தை சாதாரண 20,000 ரூபாய் பண்ண முடியாது. அதனால ஒண்ணு எங்களுக்கு சம்பளத்தை ஏற்றுக்க சொல்லுங்க. இல்ல பணி நிறுத்தத்துக்கு என்ன வழி நீங்க சொல்லுங்க. நாங்கள் கேட்கிறோம். நீங்க வாங்க தலைவர் வந்து ஒரு தலைவர் சேலம் வந்து இருங்க. இது சென்னையில் ஆர்ப்பாட்டம் வைப்போம். இல்லை உணவு வைப்போம் உட்காருவோம். ஏன் எல்லாமே முன்ன ஆட்சி வந்து சொல்லிட்டு நான் பணி நிறுத்தம் பண்றேன் ஆட்சி போயிடுச்சு. இப்போ வந்து
5 வருஷம் அப்படியே 5 நிமிஷம் போயிடும். எல்லாருக்கும் 50 வயசு 60 வயசு அவங்க கடைசி ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நடக்கும். அதனால ஒட்டுமொத்தமா திருவண்ணாமலை மண்டலத்தின் சார்பாக ஒட்டுமொத்தமா நான் பதிவு செய்யறேன். மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தால் மட்டுமே தான் மனிதனுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ஏற்கணும். வாழ்வா காவா எல்லாத்தையும் ஏற்கணும். அவன் கொஞ்சம் பண்ணலாம். அந்த காஞ்சிபுரத்தில் பொறுப்பு அது பாத்துக்கிறேன். புரியுதா? நன்றி, வணக்கம்.